இந்த வீடியோ நான் ரொம்பவே ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்டோரியில் நான் என்னோடய பர்சனல் வின்னை ஷேர் பண்ண போகிறேன் அலாங் வித் ஒரு குட்டி சிக்கன் ரெசிபி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆல்ஃபபெட்டிக் vlog சீரிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் N ஃபார் நத்திங் ஃபில்டர்ட், இட்ஸ் ஜஸ்ட் மீ அண்ட் யூ டாக்கிங் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில். ஸோ அதில் வந்து எனக்கு தோணுன ரேண்டமான விஷயம், என்னை பற்றின பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நெகட்டிவில் மெயினாக கன்சிஸ்டன்சியில் நான் ரொம்பவே வீக் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வாழ ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி அதில் நான் நிறைய டைம் ஃபெயில் ஆயிருந்தேன் பிகாஸ் ஆஃப் கன்சிஸ்டன்சி. ஸோ ஒரு நாள் ஆரம்பிப்பேன், 2 நாள் ஆரம்பிப்பேன், அப்புறம் கண்டினியூ பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய டைம் நான் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ஆல் ஆஃப் அ சடன் ஃப்ரம் ஏப்ரல் கன்சிஸ்டன்சின்ற வேர்டு கேட்டாலே அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. பிகாஸ் நான் ஏப்ரல்லேருந்து ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன். என்னோடய ஒர்க் அவுட்ஸ், என்னோடய டயட், என்னோடய ருட்டீனில் ரொம்பவே பார்த்து பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து கன்சிஸ்டன்சியை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த சிக்கன் ரெசிபி அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஒரு கடாயில் 200 grams ஆஃப் சிக்கன், சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகேனோ, பெப்பர், அப்புறம் கர்ட், அப்புறம் சில்லிஸ், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டாலும் சரி, இல்லை ஒன்றா அடுத்தடுத்து போட்டாலும் சரி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நோ எஃபர்ட்ஸ் நீடட், பட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கதை கேட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.